ஓணம் சீரீஸோட 6வது ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. கூட்டுக்கறி மலபார் ஸ்பெஷல் ரெசிபியாக இருக்குது. அதுக்காக அரை கப் அளவுக்கு கடலை 4 to 6 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் நல்லா கழுகி குக்கருக்குள்ளே போட்டு தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு ஒரு பவுலுக்குள்ளே மாற்றி வச்சிருக்கு. 3 மீடியம் சைஸ் நேந்திரக்காய் இதே மாதிரி சின்ன பீஸை ஸ்கொயராக நறுக்கி எடுத்து வச்சிருக்கு. அதே அளவுக்கு சேனக்கிழங்கு அதே மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இடித்து சேர்க்கறதுக்காக 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய்க்குள்ள அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும்போது நிறைய ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை கூடி சேர்த்து நல்லா வறுத்து ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜாருக்குள்ளே மாற்றி அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொடி சேர்த்து இதே மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரையக்கூடாது, மாற்றி வச்சுக்கலாம். அடி கட்டியாக இருக்கிற ஒரு பாத்திரத்துக்குள்ளே வேக வச்ச கடலை தண்ணியோடய சேர்த்துருக்கு. கூடவே நேந்திரக்காய் சேனக்கிழங்கு ரெண்டுமே சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு பொடி போட்டு நல்லா மூடி வச்சு வேக விட்டுக்கோங்க. கடலைக்குள்ள தண்ணி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வேண்டியதில்லை. பாதி வெந்ததுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், நம்ம இடிச்சு எடுத்து வச்சிருக்கிற தேங்காயோட மிக்ஸு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் அங்கே நல்லா வேகட்டும். இதில் தாளித்து சேர்க்கறதுல வித்தியாசமாக இருக்குது. இதில் தான் அதோட டேஸ்ட் மனம் எல்லாமே கிடைக்கும். ஒரு பேனுக்குள்ளே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் வரமிளகாய், 2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கருவேப்பிலை நிறைய சேர்த்து நல்லா வறுத்து கோல்டன் கலர் ஆகும்போது, கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும்போது மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்மளோட மிக்ஸ் நல்லா வெந்திருக்கு. அதுக்குள்ளே 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் மிளகு பவுடர் சேர்த்துருக்கு. கொஞ்சமாக பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற தேங்காயோட மிக்ஸ் அப்படியே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி திக்காக இதே மாதிரி எடுத்துக்கோங்க. இதுதான் மலபார் ஸ்பெஷல் கூட்டுக்கறி.